ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இன்றைக்கி வந்து எறா வாங்கியிருக்கோம். ஒரு 1.5 கிலோ கிட்டத்தட்ட எறா வாங்கியிருக்கேன். இந்த எறா எப்படி க்ளீன் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓடு வந்து நைவாக இருக்கும். அதனால் அதை வந்து நான் கொஞ்சம் வெந்நீர் ஹீட் பண்ணி அதில் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா வெறப்பாகவும் இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஓடு வரும். இப்போ இது எல்லாத்தையும் குட்டியாகவும் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, மீடியம் சைஸ்லேயும் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வறுவல், கொஞ்சம் கிரேவி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிப்போம். கொஞ்சம் வெந்நீர் ஊற்றுறப்போ வெந்நீர் ஊற்றினோட டக்குன்னு கையை வச்சோம்னா சுடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹீட்டாகவும் இருக்காது, ரொம்ப சில்லராகவும் இருக்காது. மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன் நான். ரொம்ப சூடாக ஊற்றிட்டாக்கா அதுவே லப்பர் மாதிரி ஆகிடும் அப்புறம். அதனால் லைட்டான ஹீட் ஊற்றினா போதும். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு தண்ணி. இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ஓடு வந்து தனியாக வரும் ஈஸியாக. எப்படி ஈஸியாக வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும். எப்பயுமே வந்து இறால் வாங்கினாக்கா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓடு எடுக்கிறதுக்கு. சதை பிச்சுட்டு வராமல் ஓடு மட்டும் தனியாக வரும். இப்போ பேப்பர் மாதிரி பிச்சுட்டு வரும் அழகாக, நல்லா சுத்தமாக வருது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். அந்த மாதிரி செஞ்சு பார்த்தது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னாக்கா, உங்களுக்கு வேறு எதுவும் இப்படி க்ளீன் பண்ணுற மெத்தட் வேறு ஏதாச்சும் தெரியும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வேஸ்ட்லாம் தனியாக எடுத்து இந்த கவரில் போட்டுக்கலாம். இந்த மேலே இருக்குது பாருங்கள், அது அந்த இடத்துல தான் அதோட இறாலோட குடல் இருக்கும். அது அந்த இடத்துல க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த மேலே முதுகு தண்டுக்கிட்ட நீட்டமாக ஒரு நரம்பு மாதிரி போகும், அதுதான் அதோட குடல். அதையும் நம்ம சின்னதாக ஒரு ஊக்கோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண போகிறோம் அந்த குடல்லாம். இந்த பூனைக்குட்டி இறால் 1000 வாசனை வந்தோடனே ஒடியாந்துருச்சு வருங்க. அப்படியா இருக்குது. அதுக்கு பாருங்கள், க்ளீன் பண்ணுற ஓடை போட்டாக்கா ஓடு வேணாமா, முழு இறாலாக கேட்குது. அது க்ளீன் பண்ணி போட்டதை சாப்பிட மாட்டேங்குது. முழு இறால் போடலையேன்னு ஃபீல் பண்ணுது. அந்த பாருங்கள், கையில் இருக்கிறத கேட்குது. இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னன்னாக்கா சின்னது தனியாக பெருசு தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறேன் நான். ஏன்னா எல்லாமே ஒரே சைஸில் இல்லை. குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடுறது, கிரேவியாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வந்து ஒரு வறுவல் மாதிரி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிற போகிறேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி வச்சுக்குவோம். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் குட்டையாக இருக்கிறத வந்து நம்ம தொக்கு செஞ்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். மஞ்சள்தூள் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். இதெல்லாம் தனியாக பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 1.5 கிலோ அளவுக்கு இருக்கிறதுனால நான் அவ்வளோவும் செய்ய போகிறதில்ல. பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுக்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு பெசரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை வீட்டுக்கு இப்போ செய்ய போகிறதுக்கு மட்டும் செய்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இதுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மிளகாத்தூள் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் நான் வந்து அரிஞ்சு போடுறத விட அரைச்சி போட்டாக்கா கொஞ்சம் சாந்து நல்லாவே இருக்கும். அதனால் நான் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது 4 ஐட்டத்தையும் மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன், வேறு எதுவும் போடலை. இதில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்த இறாலை இதில் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க. இதில் ஸ்பெஷலான ஒன்றும் பெருசாக மசாலாலாம் நான் எதுவும் போடலை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு தான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். அரைச்சி போட்டால் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா அப்படியே நம்ம எடுத்துடலாம் போகிறோம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இறால்லாம் நல்லா சாந்தெல்லாம் ஏறி செம்ம டேஸ்டியாகவும் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வறுவலுக்கு வந்து நான் அந்த இறால்லையே வந்து கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம்,
இதை போட்டு பெசரிட்டு இப்போ எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். அதாவது தோசைக்கல்லில் தான் போட்டிருக்கேன் நான். நம்ம கடாயில் வச்சு பொரிக்க தேவையில்லை, தோசைக்கல்லில் போட்டு பொரித்தாலே போதும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா டீப் ஃப்ரையாக வரட்டும். கொஞ்சம் குட்டி குட்டியாக வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது வறுத்து முடிக்க போகிற ஸ்டேஜில் வந்து அந்த வெங்காயத்தையும் போட்டு 2 பரட்டினாக்கா அந்த வெங்காயம் கொஞ்சம் கிரிஞ்சியாகவும் அந்த இறால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசியாக தான் அந்த வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயத்தை. கடைசியாக அந்த தோசைக்கல் ஹீட்டில் போட்டு 2 பரட்டி எடுத்து வச்சாலே போதும். சூப்பராக இறால் வறுவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பாய்.